ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக சம்மந்தப்பட்ட பரிகாரத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மே மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. ஆமாங்க, மே 31 ஒரு பயங்கரமான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 17ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சிறப்பு அப்படின்னா, அன்னைக்கு முழு நிலவு தெரிய போகுது. முழு நிலவு தெரியறது ஒரு சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, மாதந்தோறும் முழு நிலவு தெரியக்கூடிய நாள் நம்மளுடைய இந்த இதில் ஒரு சிறப்பான நாள் தான். அந்த நாளுடைய பெயர் பௌர்ணமி. பௌர்ணமி தாங்க வரப்போகுது. இந்த பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி. இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். அதோடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் சைன் நமக்குள்ளே இறங்கும். அந்த பாசிட்டிவ் சைன் இறங்குறத முழுசாக நாம் பயன்படுத்த சில விஷயங்களை இந்த நாளில் ஃபாலோ பண்ணும். அதுதான் ஆன்மீக ரீதியாக ஃபாலோ பண்ணும். அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்களும் சொல்ல போகிறேன். அந்த பலன்களும் பரிகாரங்களும் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ பௌர்ணமியுடைய கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை இப்போ உங்கள் ராசிக்கு வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பலன்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற முழு தகவல்களையுமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். மேச ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேருக்குமே இனி வரக்கூடிய இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களாக நிதிநிலையில் தான் மாற்றம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. நிதிநிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமானது மனதிற்கு உற்சாக தரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இனி உங்களுக்கு இருக்க போகுது. இந்த நாட்களில் மெயினாக சுப செலவுகள் வந்தாலும் வரவுகள் ஈடுகட்டும். ஸோ சுப செலவுகள் வருவதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வரவுகள் ஈடுகட்டுவதை முயற்சி பண்ணுங்கள். திட்டமிட்ட நிதி மேலாண்மை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய திட்டமிட்ட நிதி மேலாண்மை உங்கள் பொருளாதார பலத்தை இரட்டிப்பாக்கும். உங்கள் பொருளாதார பலத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய திட்டமிட்ட நிதி மேலாண்மையை இந்த டைம் நல்லா பண்ணுங்கள். பண பரிமாற்றத்தில் காட்டிய நிதானம் இப்போது உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு ஒரு அதிசயம் என்ன நடக்கும்னா, லாபகரமான முதலீடுகள் தேடி வரும். ஸோ லாபகரமான முதலீடுகள் தேடி வரும்போது அந்த முதலீடுகள் எதையும் மிஸ் பண்ணாமல் அந்த முதலீடுகளை பயன்படுத்திக்கணும். அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த முதலீடுகள் மூலிமா இன்னும் லாபங்கள் பார்க்கலாம். ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் நிறைய மாற்றங்கள் இந்த பௌர்ணமியில் ஏற்பட போகுது. அதோடு குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் துணையின் ஆலோசனைகள் கேட்டு நடப்பது நல்லது. அவங்களுடைய ஆலோசனைகள் கேட்டு நடக்க வெற்றிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பிள்ளைகள் வகையில் கல்வியில் கூட முன்னேற்றமும் பெருமையும் உங்களுக்கு சேரும். அதுக்கான எல்லா சோர்ஸுமே இப்போ கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு அமைகிறது. சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அதனால் நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக பயன்படுத்திக்குங்க. அதோடு இல்லத்தில் மகிழ்ச்சிங்கிறது பொங்கும். கனிவான பேச்சால் அனைவரையுமே கவருவீங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து ஏற்பட போகுது. அதனால் அதை எல்லாத்தையுமே கரெக்டாக இந்த பௌர்ணமியில் பயன்படுத்திக்குங்க. அதோடு நீங்கள் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய யுக்திகள்லாம் கையாளலாம். எந்த அளவுக்கு புதிய யுக்திகள் கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு லாபங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாபம் கிடைக்கிறதுக்கு புதிய யுக்திகளை கையாள்வதை மறக்காதீங்க. அதோடு கூட்டு தொழிலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கூட்டு தொழிலில் வெளிப்படைத்தன்மை அவசியம். கூட்டு தொழிலில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா அதுதான் மேலும் மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் கூட்டு தொழிலில் வெளிப்படைத்தன்மை இந்த பௌர்ணமியில் அவசியம். உத்தியோகத்தில் கூட அப்படிலாம் நீங்கள் செயல்படும் போது புதிய பொறுப்புகள் தேடி வரும். எப்படி கூட்டு தொழிலில் வெளிப்படைத்தன்மை இருக்குதோ அது போல் உத்தியோகத்திலேயே இருந்தால்
புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும். அதோடு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு வேலையை எளிதாக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கூட பிரகாசமாக உங்களுக்கு அமையும். அந்த வாய்ப்பை அமையும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப 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 நல்லது. உடலில் கூட உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் உஷ்ணம் ஏற்படாமல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது அவசியம். விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி மாதுளம் படைத்து வழிபாடு செய்திங்கன்னா நன்மைகள் நிறைய பெருகும். அதோடு நீங்கள் ஏதாவது முக்கியமான காரியம் செய்கிறதா இருந்தீங்கன்னா அன்றைக்கி அடர் சிவப்பு அல்லது மெருன் நிறத்தை பயன்படுத்துங்க. அது அதிர்ஷ்டத்தை தரும். அதோடு தியானம் செய்யுங்க. அது மனத்தெளிவை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் நீர் சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு அதிகம் சேர்த்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. ரொம்பவே சிறப்பான ஒரு பௌர்ணமி. பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். யாருக்கு தான் இருக்காது. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கார ஆசையை நீங்கள் விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா பணத்தை வைப்பதற்கு இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டங்கிறது இருந்தால் தான் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள்ளே வரும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக அதிக பண உடையவர்களால் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணோம். ஏனோ சிலருக்கு இன்றளவுக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய தந்திரவித்தை கடைசி வரை தெரியாமலே போயிட்டுருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி ₹1 கூட எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்து கொண்டிங்கன்னா கையில் பணம் உங்களுக்கு சேரும். வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் தானாக தேடி வரும். மெயினாக தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற முடியும். இந்த பரிகாரத்தோடு சேர்த்து உங்களுடைய விடாமுயற்சியும் இருந்தால் பணத்தை வைப்பதற்கு இடமே இருக்காது. அந்த அளவிற்கு வீடு ஃபுல்லாக பணம் நிரம்பி வழியும். அதற்கான ஒரு சூட்சம முறையை பயன்படுத்தி வெற்றி பெற இந்த பரிகாரத்தை பௌர்ணமி அன்னைக்கு செய்திடுங்க. மேச ராசிக்காரங்க, பௌர்ணமி அன்னைக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு எப்பயுமே செல்வத்தை கொடுப்பாரு. அதனால் அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை இந்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு குங்குமப்பூ கலந்த தீர்த்தத்தை நீங்கள் அன்னைக்கு குடிக்கணும். அன்னைக்கு அருந்திட்டு அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதோடு ஆதித்ய ஹிருதயத்தை கேட்க வேண்டும். இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தலையெழுத்து மாறும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. இதோடு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் கையால் ஒரு தானம், அந்த தானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னதானமாக இருக்கணும். போதுங்கிறது சொல்லக்கூடிய ஒரே தானம் என்னென்னா அன்னதானம். அந்த அன்னதானத்தை உங்கள் ராசிக்காரங்க பௌர்ணமி நாள் அன்னைக்கு செய்திங்கன்னா உங்களுடைய மனசுக்கு என்ன நிறைவேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் உங்களுடைய மனசுக்கு நிறைவேறுவதற்காக இந்த நாளில் அன்னதானம் செய்ய வேண்டும். அது எது வேணாலும் செய்யலாம். காலையில் டிஃபன், மதிய சாப்பாடு, இல்லை ஈவினிங் டிஃபன், இந்த மாதிரி எது வேணாலும் தானம் செய்யலாம். எது தானம் செய்தாலும் நிச்சயமாக அந்த தானம் உங்களுக்கு மனசுக்குள்ள உங்களுடைய காரியத்தை வெற்றி செய்ய உதவியாக இருக்கும். இது மெயினாக மேச ராசிக்காரங்க இந்த பௌர்ணமிக்கு பண்ணும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.